மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் அதிர்ச்சிகரமான தீர்ப்பு வழங்கியுள்ளது. வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்ட நபருக்கு ஜாமீன் வழங்கியதோடு இந்த சம்பவத்திற்கு பாதிக்கப்பட்ட பெண்தான் காரணம் என குற்றம் சுமத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பாதிக்கப்பட்ட பெண் மதுபான கூடத்திற்கு தனது நண்பர்களுடன் சென்றதாக கூறப்படுகிறது. மது அருந்தியதில் போதை வந்த நிலையில் அவர் புறப்பட்டு போவதற்காக ஒருவர் துணையாக வந்துள்ளார். அவர்தான் பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெண் புகார் அளித்துள்ளார். நொய்டாவில் வீடு இருந்தும் குற்றவாளி குருகிராமில் உள்ள உறவினர் வீட்டுக்கு அவரை அழைத்துச் சென்றதாகவும் அங்கு இருமுறை வன்கொடுமை நடந்திருப்பதாகவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் தரப்பில் இது இருவரின் சம்மதத்துடன் நடந்தது என்பதுடன் குற்றவாளிக்கு எந்தவொரு குற்ற பின்புலமும் இல்லை எனவும் அவர் சிறையில் இருந்து வெளியே வந்தாலும் வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பார் எனவும் வாதாடினார். இந்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சஞ்சய் குமார் சிங், பெண்ணின் புகாரே அவர் இந்த சம்பவத்திற்கு காரணம் என்பதை உணர்த்துகிறது என்றும் மருத்துவ பரிசோதனையில் பாலியல் வன்கொடுமையின் ஆதாரம் இல்லை எனவும் கூறி ஜாமீன் வழங்கினார். இந்த தீர்ப்பு சமூக வலைதளங்களில் கடும் ஆதரவையும் விமர்சனங்களையும் சந்தித்து வருகிறது.